Hi friends, welcome to my channel. Friends, இன்னைக்கான வீடியோஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா ஒரு மல்டிமீட்டரோட ரிவ்யூ தான். அத பத்தினா யூசர் ரிவ்யூன்னு சொல்லலாம், என்னோட ரிவ்யூன்னு சொல்லலாம். ஏன்னா பாத்தீங்கன்னா நம்ம ரெகுலரா யூஸ் பண்றோம். இது பாத்தீங்கன்னா ஒரு கிளாம் மீட்டர், ஓகேங்களா? நம்ம நார்மலா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மல்டிமீட்டர் வச்சு யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதாவது பாத்தீங்கன்னா இந்த மல்டிமீட்டர் எதுக்காக பாத்தீங்கன்னா கண்டினியூட்டி செக் பண்றதுக்கும், இந்த மாதிரி டயோட்ஸ் செக் பண்றதுக்கும், இந்த மாதிரி ரெசிஸ்டன்ஸ் செக் பண்றதுக்கும் யூஸ் பண்ணலாம், ஓகேங்களா? வோல்டேஜ் செக் பண்றதுக்கு எல்லாத்தையும் நிறைய ஆப்ஷன் இருக்கு, ஓகேங்களா? இது இல்லாத ஆப்ஷன் பாத்தீங்கன்னா கிளாம் மீட்டர் அண்ட் பார்த்தீங்கன்னா ஆம்ஸ் வோல்ட் இந்த மாதிரி விஷயங்களை வந்து ஒரு குறிப்பிட்ட லெவல் வரைக்கும் தான் நம்ம வந்து மெஷர் பண்ண முடியும். அதுக்கு மேலே வந்து இல்லை மெஷர் பண்ண முடியாது. ஆனால் பேசிக்காக பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு மல்டிமீட்டர் எல்லார்கிட்டும் இருக்கணும் அப்படின்றத நான் சொல்லுவேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா அவ்வளோ வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு டிவைஸ், ஓகேங்களா? ஏன்னா நம்மளோட எலக்ட்ரிக்கல் பொறுத்த வரைக்கும் நிறைய இடத்துல இது வந்து பயன்படும். அதாவது பார்த்தீங்கன்னா கண்டினியூட்டி மோடா இருக்கட்டும், வோல்டேஜ் செக் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஏசி வோல்டேஜாக இருக்கட்டும், டிசி வோல்டேஜாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய இடத்துல இது வந்து தேவைப்படும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம என்னன்னா நம்ம எலக்ட்ரிக்கல்ல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இபி மீட்டர் வந்து ரீடிங் அதிகமா போகுது, ஆம்ஸ் அதிகமா எடுக்குது, இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து செக்கிங் பண்ணோம்னா இந்த மாதிரி ஒரு கிளாம்ப் மீட்டர் வந்து நமக்கு வந்து தேவை. பாத்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி ஒரு கிளாம்ப் மீட்டர் வந்து நமக்கு கண்டிப்பா தேவை. இது இருந்தாதான் நம்ம அதெல்லாமே செக் பண்ண முடியும். ஏன்னா அந்த ஆம்ஸ் வந்து எவ்வளவு போகுது அப்படின்றத இந்த மல்டிமீட்டர்ல நம்மளால பார்க்க முடியாது. அதாவது பாத்தீங்கன்னா ஏசி வோல்டேஜோட ஆம்ஸ், டிசி வோல்டேஜோட ஆம்ஸ் வந்து நம்ம செக் பண்ணலாம். அது கூட பாத்தீங்கன்னா ஒரு 10 ஆம்ஸ் வரைக்கும் தான் செக் பண்ண முடியும். அது கூட ஒரு 10 செகண்ட்ல வந்து நம்ம ரிலீவ் பண்ணி எடுத்துடணும். இருந்தாலும் பாத்தீங்கன்னா இது மாதிரி ஒரு மல்டிமீட்டர் கண்டிப்பா இருக்கணும். இதுல நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்கு. இதை பத்தி தான் நான் சொல்ல போறேன். இதுல எப்படி நம்ம ஃபேஸ் ஆம்ஸும் நியூட்ரல் ஆம்ஸும் சேமா இருக்கா அப்படின்றது இப்படி செக் பண்றதுன்னு சொல்லி தரேன். மோஸ்டா பாத்தீங்கன்னா நிறைய பேர் வீடுகள்ல பாத்தீங்கன்னா இபி பில் வந்து அதிகமா வருது அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் வருது இல்லையா? அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்டுங்களை நம்ம போய் செக்கிங் பண்ணணும். செக் பண்ணும்போது இந்த மல்டிமீட்டரை வச்சு நம்ம வோல்டேஜ் மட்டும் தான் செக் பண்ண முடியும், ஆம்ஸை செக் பண்ண முடியாது. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மல்டிமீட்டர் நீங்கள் வாங்கி வச்சுட்டிங்கன்னா ஈஸியாக செக் பண்ணலாம். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இதை அதுவும் சொல்கிறேன், ரீசனபிள் ப்ரைஸ் தான். கண்டிப்பாக நம்ம வாங்கி வச்சு தான் ஆகணும், ஓகேங்களா? ஏன்னா இதை விட அட்வான்டேஜ் இருக்கு. இதுதான் வந்து டாப் டக்கரு அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. இதை விட அட்வான்டேஜ் இருக்கு, காசு அதிகமாக இருக்கு. நமக்கு அவ்வளோ வந்து காசு போட்டு வாங்கி நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம் இல்லையா? அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு நார்மலாக இது போதும். அதனால பார்த்தீங்கன்னா இந்த மல்டிமீட்டரை வாங்கி நான் யூஸ் பண்ணேன். உண்மையிலே நல்லா இருக்கு. இதுல என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்கு, இதை எப்படி நம்ம ஃபேஸ் ஆம்ஸ், நியூட்ரல் ஆம்ஸ், இந்த மாதிரி பாருங்க ரெசிஸ்டன்ஸ், இந்த மாதிரி டயோடு இதெல்லாம் வந்து எப்படி செக் பண்றது அதாவது பார்த்துக்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா சும்மா கொஞ்சம் பேசிக்கா பார்த்துக்கலாம். உங்களுக்கு நல்லா டீப்பா வேணும் அப்படின்னா நான் இது எல்லாமே சொல்லித்தரேன். இதுல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து என்சிவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கு. அது எதுக்குன்னு சொல்றேன். ஆக்சுவலா எல்லாரும் பார்த்துருப்பீங்க, நான் கண்டினியூட்டி வோல்டேஜ். அதை பார்த்தீங்கன்னா நம்ம போய் டெஸ்ட் வச்சு செக் பண்ணவே தேவையில்ல. இந்த மல்டிமீட்டர் கிட்ட எடுத்து போனாலே போதும், நமக்கு வந்து சவுண்ட் கொடுக்கும். இதெல்லாமே வந்து நம்ம டீப்பா க்ளோஸ்அப்ல பார்த்துடலாம். நீங்க இப்போதான் நம்மளோட சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அந்த பெல் பட்டன் தட்டி விடுங்க. இந்த வீடியோ பயனுள்ளதா இருந்துச்சுன்னா கண்டிப்பா ஒரு லைக் கொடுங்க. கீழே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருக்கோம், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களை போல பல பேர் வந்து அதில் இருக்காங்க. உங்களுக்கு தேவையான டவுட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இன்ஸ்டாகிராம் லிங்க் இருக்கு, அதையும் டச் பண்ணி அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். அட என்னங்க, இன்னுமா உங்க வீட்டுல இந்த மாதிரி டேங்க் ஓவர்ஃப்ளோ ஆக வர்றீங்க? இல்ல தண்ணி ரம்பிடுச்சான்னு எட்டி எட்டி பாத்துட்டு இருக்கீங்களா? இல்ல மோட்டர் ஆன் பண்ணிட்டு ஆஃப் பண்ண மறந்துட்டீங்களா? இனி அந்த கவலையே வேண்டாங்க. ஆமாங்க, உங்களுக்காகவே கொண்டு வரப்பட்டுதான் வாட்டர் லெவல் ஆட்டோமேட்டிக் கண்ட்ரோலர். இது பாத்தீங்கன்னா நம்ம பாண்டிச்சேரியில இருந்தாலும் நம்ம வந்து தயாரிக்கிறோம். 1 வருடம் உத்தரவாதத்தோட நம்ம வந்து கொடுக்குறோம். சரிங்க, இதை இன்ஸ்டாலேஷன் பண்றதால நமக்கு இபி பில் அதிகமாகுமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாதுங்க. உங்களுக்கு இபி பில் பாத்தீங்கன்னா கம்மி தான் ஆகுங்க. எப்படின்னு கேக்குறீங்களா? மோட்டர் ஆன் பண்ணதுல இருந்து ஆஃப் பண்ற வரைக்கும் கரெக்டா கண்காணிச்சு மோட்டர் ஆஃப் செஞ்சிருங்க. எக்ஸ்ட்ரா நீங்க தண்ணி ஊத்துது பாத்தீங்களா, ஓவர்ஃப்ளோ ஆகி நம்ம எந்த ஃப்ளோர்ல வச்சிருந்தாலும் நம்ம கீழே வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். அந்த டைமிங்கை குறைக்கிறதால நமக்கு இபி பில் பாத்தீங்கன்னா குறைக்க தான் செய்யுங்க. அதனால பாத்தீங்கன்னா இபி பில் உங்களுக்கு ரொம்ப கம்மியா வருங்க. சரிங்க, இதை எந்த விதமான மோட்டருக்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா தரைதளத்துல உள்ள தொட்டியில இருக்கக்கூடிய மோட்டருக்கு, அதாவது பாத்தீங்கன்னா சம்ப் மோட்டர் அப்படின்னு சொல்லுவோம், அதுக்கு போர் மோட்டார், அதாவது பூமிக்குள்ள போர் போட்டு அதுக்குள்ளார இருக்கக்கூடிய மோட்டருக்கும், அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம கார்பரேஷன் லைன்ல டைரக்டா பைப் லைன்ல இருந்து மோட்டாரை கனெக்ட் பண்ணிருப்பாங்க, அந்த மாதிரி மோட்டருக்கும் எல்லாத்துக்குமே பயன்படுத்தலாம். 3 ஃபேஸ் சிங்கிள் ஃபேஸ் எந்த வித மோட்டாருக்கும் ஈஸியா இதை செட் பண்ணிக்கலாங்க. சரிங்க, இந்த சிஸ்டம் வந்து எப்படி வேலை செய்யும் அப்படின்னு சொல்லி கேக்குறீங்களா? கண்டிப்பாங்க, இந்த சிஸ்டத்தோடைய சிறப்பு அம்சம் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். இந்த சிஸ்டத்துல ஆட்டோ மேனுவல் சுவிட்ச் இருக்குங்க. இது நம்ம ஈஸியா பாத்தீங்கன்னா சிஸ்டத்துல ஏதாவது ஃபெயிலியர்னா ஆட்டோ மேனுவல் ஈஸியா நம்ம சேஞ்ச் பண்ணிக்க முடியும். எலக்ட்ரிஷியன் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண தேவையில்லை. ரொம்ப ஈஸியான ஒர்க் தாங்க. இந்த சிஸ்டம் என்ன செய்யணும் பாத்தீங்கன்னா முதல்ல தரைதளத்துல உள்ள தொட்டியில தண்ணி இருக்கா அப்படின்றத கண்காணிக்கும். சப்போஸ் தண்ணி இருந்தால் மோட்டரை ஆன் பண்ணிட்டு அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய மோட்டர் பாத்தீங்கன்னா எம்டியா ஓடுறத தடுத்துரும். அதாவது பாத்தீங்கன்னா தண்ணி இல்லாம மோட்டர் ஓடி டேமேஜ் ஆகாம இது வந்து பாத்தீங்கன்னா மோட்டரை ஆஃப் செஞ்சு வச்சு
மோட்டரை பாதுகாத்துருங்க. அடுத்து பாத்தீங்கன்னா தண்ணி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேல ரம்பன உடனே மோட்டரை ஆஃப் பண்ணி வச்சிருங்க. அடுத்து லோ வோல்டேஜ் ஹை வோல்டேஜ் இந்த பிரச்சனையும் பாத்தீங்கன்னா லோ வோல்டேஜ் வந்தாலும் மோட்டர் ஆஃப் பண்ணிடும், ஹை வோல்டேஜ் வந்தாலும் மோட்டர் ஆஃப் பண்ணி சேஃபா வச்சிரும். நார்மல் வோல்டேஜ் வந்ததுக்கு அப்புறம் மோட்டர் ஆன் பண்ணி தண்ணி ரம்ப ஆரம்பிக்குங்க. இது பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ரோபோட் அப்படின்னே நம்ம சொல்லலாம். சரிங்க, இதை நம்ம வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணிட்டோம். இது எப்படி ஒர்க் பண்ணும் அப்படின்னு சொல்லி கேக்குறீங்களா? நம்ம இதை இன்ஸ்டாலேஷன் பண்ணிட்டு நம்ம சென்சாருக்காக 2 ஒயர் கொண்டு போற மாதிரி இருக்குங்க. நம்ம தரைத்தள தொட்டியில இருக்கக்கூடிய தண்ணிக்கு ஒரு சென்சாரும் மேல்நிலை தொட்டிக்கு ஒரு சென்சாரும் நம்ம கொண்டு போற மாதிரி இருக்கு. இதை எடுத்து போயிட்டு அதில் பொருத்திட்டோம்னா மோட்டரை ஆன் பண்ணிட்டு மேல போய் தண்ணி ஊத்துதா அப்படின்றத 2 நிமிடத்துக்கு கண்காணிக்குங்க. அந்த 2 நிமிடத்துக்கு தண்ணி மேல வரல அப்படின்னா மோட்டரை பார்த்தீங்கன்னா சேஃபா ஆஃப் பண்ணி வச்சிருங்க. அப்படி சேஃபா ஆஃப் பண்ணி வைக்கிறதால நமக்கு அந்த மோட்டர் சூடாகாம எரிஞ்சு போகாம பாதுகாக்கப்படுது. அதே சேம் டைம் பார்த்தீங்கன்னா நமக்கு கரண்ட் பில்லையும் மிச்சப்படுத்தி வைக்குங்க. ஏன்னா அதிகமான ஆம்பியர் எடுக்கும்போது அந்த மோட்டர் சூடு ஏறி கரண்ட்டும் அதிகமா எடுக்கும், அந்த மோட்டரும் டேமேஜ் ஆகும். இந்த பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்குங்க. தண்ணீர் வந்து கண்டினியூஸா மேல ஏறுது அப்படின்னா இந்த சிஸ்டம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணி ஏறக்கூடிய இண்டிகேஷன் வந்து கரெக்டா காட்டிட்டு இருக்கும். இந்த தண்ணி ஏறுதா அப்படின்ற சிக்னலையும் உங்களுக்கு காட்டுங்க. தண்ணி உள்ள ஊத்தும் போது ஒரு சிக்னல் வந்து உங்களுக்கு ஓடும். நீங்க இந்த வீடியோஸ்ல கவனமா பாத்தீங்கன்னா தெரியும். அந்த ஏரோ மார்க் மாதிரி ஏறிட்டு இருக்கு பாருங்க, அதுதான் வந்து தண்ணி உள்ள போய் ஊத்துறதுக்கான சிக்னல். தண்ணி உள்ள ஊத்துச்சுன்னா உங்களுக்கு அது வந்து கண்டினியூஸா ஆன்ல இருக்கும். ஸ்டோரேஜ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1/1 இண்டிகேஷன் வந்து கொடுத்துட்டே இருக்கும். எப்போ ஃபில் இண்டிகேஷன் வருதோ அந்த இண்டிகேஷன் வரும்போது மோட்டரை சேஃபா ஆஃப் பண்ணிடுங்க. ஒரு சொட்டு தண்ணி கூட இனிமே வீணாகாதுங்க. உங்களுடைய மோட்டரும் சேஃபா வைக்கும், தண்ணீரும் சிந்தாது, உங்களுடைய பில்டிங்கும் பாத்தீங்கன்னா தண்ணீரால ஈரமாகி சேதமடையாதுங்க. இதை எப்படி பொருத்தணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தாங்க. டிஸ்பிளேல ஓடி இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்க. இதை பத்தி டீட்டெயில் கேளுங்க. நாங்க உங்களுக்கு டீட்டெயில் கொடுக்குறோம். உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பா நீங்க இதை இன்ஸ்டாலேஷன் பண்ணிக்கோங்க. ஒவ்வொருத்தரும் இன்ஸ்டாலேஷன் பண்ணணும் அப்படின்றது தான் என்னோட எண்ணமே. ஏன்னா தண்ணீரை சேமிக்கணும், வீணாக கூடாது, மோட்டரும் நம்ம சேஃபா வச்சுக்கணும், இபி பில்லும் நம்ம சேமிக்கணும் அப்படின்னா இந்த ஒரு சிஸ்டம் வந்து தீர்வா இருக்குங்க. நம்ம பாண்டிச்சேரியில தான் இருக்கும். எப்போ வேணாலும் ஃபால்ட் அட்டன் பண்றதுக்கு நம்ம கிட்ட டீம் இருக்கு. அட ஏங்க இன்னும் வெயிட் பண்றீங்க? ஸ்கிரீன்ல வரக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்க, டீட்டெயில கேளுங்க. நாங்க டீட்டெயில சொல்றோம். உங்களுக்கு பிடிச்சி போச்சுன்னா கண்டிப்பா நீங்க இன்ஸ்டாலேஷன் பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு தேவையில்லைனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட சொல்லுங்க, தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இது நம்மளோட நிக்காம மற்றவங்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும். நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த மல்டிமீட்டர் வந்து அன்பாக்சிங் பண்ணி பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதனோட பிராண்ட் பார்த்துக்கோங்க. இதுதான் அதோட பிராண்டு. மாடல் நம்பர் பாருங்க, THM88. ஓகேங்களா? இதிலே இன்னொரு அட்வான்ஸ் மாடலும் இருக்குது. காஸ்ட் வந்து கூட வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை வாங்கலை. டிஜிட்டல் கிளாம் மீட்டர். ஓகேங்களா? இதனுடைய ஃபங்க்ஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. பின்னாடி பேக் சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும். பார்த்தீங்கன்னா DC வோல்டேஜ், AC வோல்டேஜ், AC கரண்ட்டு. அதை பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் டெஸ்டிங்கு, டயோட் டெஸ்டிங்கு, கண்டினியூ டெஸ்டிங்கு, முக்கியமானது பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டரோடைய செக்கிங் பண்ணுறது. இந்த மல்டிமீட்டர்ல இருந்து இது எந்த விதத்தில் வேறுபடுது அப்படின்னு கேட்டிங்கன்னா AC கரண்ட் வந்து செக் பண்ண முடியாது. அதே பற்றி பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டர் வந்து செக் பண்ண முடியாது. மீதி எல்லாமே வந்து இதில் செக் பண்ணலாம். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அக்யூரேசி இருக்குமான்னு கேட்டிங்கன்னா ஒரு 80% அக்யூரேசி இருக்கும் அப்படின்றத நம்ம சொல்லலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதை பற்றி ரொம்ப நம்ம இது பண்ணாமல் நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாங்கினீங்கன்னா பாக்ஸ் இப்படி தான் வரும். ஓகேங்களா? இது உள்ள ஒரு பவுச்சோட கொடுத்துட்றாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு யூசர் மேனுவல், இதுதான் இது உள்ள வந்தால் நான் வாங்கினப்போ வந்த கவரு. இது பாக்ஸில் இருந்திருக்கு, எவ்வளோ தான் போட்டிருக்காங்க அப்படின்றதையும் நம்ம பார்த்துடலாம். இது உள்ள என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பில். ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா வாரண்டி கார்டு. நம்ம வந்து வாரண்டி வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம், பிரச்சனை கிடையாது. அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து பில்லு. இந்த பில்லில் எவ்வளோ வாங்கியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1200 ரூபாய்க்கு நான் வாங்கியிருக்கேங்க. ஓகேங்களா? ஆக்சுவலாக மீதி வேறு எதுவும் ப்ரைவேசி காரணமாக காட்ட முடியாது. 1200 ரூபாய்க்கு தான் வாங்கியிருக்கேன் நான் இதை. சரி, ஓகே, இதை நம்ம பேக் பண்ணி அப்படி ஓர வச்சிடலாம். இது பார்த்தீங்கன்னா யூசர் மேனுவல். இந்த யூசர் மேனுவலில் நீங்கள் தெரியாதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அந்த ஃபங்க்ஷன்லாம் எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். நம்ம இதில் செக் பண்ணிக்கலாம். நிறையா ஃபியூச்சர்ஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா? இதெல்லாம் பார்த்தோன்னா நமக்கு லேட் ஆகிடும். இதையும் தூக்கி ஓரம் போட்டலாம். நமக்கு இந்த மாதிரி இந்த பவுச்சு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஒன்றும் குவாலிட்டிலாம் சொல்ல முடியாது. ஒரு நார்மலான குவாலிட்டி தான். பார்த்தீங்கன்னா மல்டிமீட்ரு குட்டி கொண்டா இருக்கும். உங்களுக்காக எல்லாத்தையும் வச்சு மறுபடியும் பேக் பண்ணி வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா இதில் வந்து நமக்கு ஒரு தெர்மாஸ்டாட்டோடைய இது கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நான் சொல்கிறேன் பாருங்க. நம்ம மல்டிமீட்டரை அன்பாக்சிங் பண்ணிடலாம். உங்களுக்கு வீடியோ போடணும்னு சொல்லிட்டு இதில் இருக்கிற ஸ்டிக்கரை கூட பிக்காமல் நான் வந்து யூஸ் பண்ணியிருந்தேனுங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இது அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்குது. இதுலேயே வரக்கூடிய ப்ரோப். ஓகேங்களா? இதில் பாசிட்டிவ் ஒன்று, நெகட்டிவ் ஒன்று. ஓகேங்களா? இந்த ப்ரோபும் பார்த்தீங்கன்னா நல்ல செம குவாலிட்டிங்க.
இதுவும் செம குவாலிட்டி. 1100 வோல்டேஜ் 10 ஆம்பியர் வரைக்கும் இது வந்து தாங்கும் மேக்ஸிமம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அதுக்கு மேலே போச்சுன்னா ஒயர் வந்து எரிஞ்சிடும், யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக நம்ம அந்த அளவுக்கு ஒன்றும் இதில் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஓகேங்களா? ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த மல்டிமீட்டரை வந்து பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது வந்து இந்த ஏரோ மார்க் எங்கே இருக்கோ இதுதான் வந்து ஒர்க்கிங் ஃபங்க்ஷனு. இது வந்து ஆஃப் NCV அப்படின்னா பார்த்தீங்கன்னா இதை நம்ம வந்து ஃபேஸ் கிட்ட எடுத்துகிட்டு போனாலே நமக்கு பார்த்தீங்கன்னா இதில் இந்த இடத்துக்கிட்ட எடுத்துகிட்டு போனாலே நமக்கு வந்து இதில் வந்து வோல்டேஜ் இருந்ததுன்னா இந்த NCV இருக்கக்கூடிய LED பார்த்தீங்கன்னா நமக்கு பிளிங்காய் எரியும். அப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா பவர் சப்ளை இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். நான் கண்டினியூ வோல்டேஜ். ஓகேங்களா? நம்ம வந்து இப்போ டச் பண்ண தேவையில்ல, அப்படி செக் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா AC வோல்டேஜ். ஓகேங்களா? ஆக்சுவலாக வந்து நான் ஆன் பண்ணியே காட்டுறேன். பவர் ஆன் பண்ணலாம். நமக்கு ஒரு பீப் சவுண்ட் வந்தது பார்த்தீங்களா? அவ்வளோதான். இதில் பார்த்தீங்கன்னா NCV அப்படின்னா வோல்டேஜ் செக் பண்ணுறது. இது பார்த்தீங்கன்னா AC வோல்டேஜ். ஓகேங்களா? இதுவும் பார்த்தீங்கன்னா AC ஆம்ப்ஸ். ஓகேங்களா? நம்ம இதை ப்ரெஸ் பண்ணும்போது இது ஓப்பன் ஆகும். இதுக்குள்ளே வச்சு நம்ம கேபிளை விட்டு நம்ம AC ஆம்ப்ஸு செக் பண்ணிக்கலாம். நான் எல்லாமே செக் பண்ணி காட்டுறேன். AC ஆம்ப்ஸு, DC ஆம்ப்ஸ், ஃபேஸ் ஆம்ப்ஸ் எவ்வளோ வருது, நியூட்ரல் ஆம்ப்ஸ் எவ்வளோ வருது அப்படின்றது செக் பண்ணி காட்டுறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா DC சப்ளை. DC சப்ளைவில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஃபங்க்ஷன் பட்டன் கொடுத்துருக்காங்க பாருங்க. இதில் ஆக்சுவலாக வந்து நான் க்ளோஸ்அப்பில் காட்டுறேன் உங்களுக்கு. ஓகேங்களா? இதில் நமக்கு லைட் வேணால் ஃபஸ்ட்டு வந்து லைட்டை ஆன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, வந்து லைட்டு வந்து ஆன் பண்ணியாச்சு. ஓகேங்களா? நம்ம இந்த ஸ்டிக்கரை கூட பிக்சரை உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், இது நமக்கு தேவை கிடையாது. ஓகேங்களா? பாருங்கள், இதில் ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா? இந்த ஃபங்க்ஷன் நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் என்ன வோல்டேஜ் பார்க்க போகிறீங்க அப்படின்றதையும் இதில் வந்து காட்டும். AC வோல்டேஜ், DC வோல்டேஜா, ஆம்ஸா, மில்லி ஆம்பியரா, எவ்வளோ வோல்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து நிறைய இருக்குது. நம்ம செக் பண்ணும்போது அந்த ஆப்ஷன் அப்படியே ப்ரீஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா எவ்வளோ வோல்டேஜ் இருக்குது ப்ரீஸ் பண்ணி பார்க்கணும்னா அந்த ஹோல்டு பட்டன். ஓகேங்களா? இதெல்லாமே வந்து நான் சொல்லி காட்டுறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா டயோடு மோடு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா பஸர் மோடு. இதிலே பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும். இங்கே பாருங்கள், இந்த ஓம்ஸ் இருக்கு இல்லையா, இது வந்து கண்டினியூட்டி மோடு. ஓகேங்களா? இதில் நம்ம இது பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டயோடு மோடு வந்துச்சு பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா பஸர் மோடு. ஓகேங்களா? நம்ம இதையும் செக் பண்ணி பார்த்துவோம். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டர் வந்து என்ன ஆம்பியரில் இருக்குது அப்படின்றது வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா செல்சியஸ், ஃபாரன்ஹீட். ஓகேங்களா? அதை வச்சும் நம்ம செக் பண்ண முடியும். அதுக்காக கொடுக்கப்பட்டது அது இந்த பின்னு. ஓகேங்களா? இது நமக்கு வேலை கிடையாது மோஸ்ட் ஆஃப். மீதி எல்லா ஆப்ஷனுமே வந்து நமக்கு கண்டிப்பாக தேவை தான். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இதை வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதில் கிட்ட டீட்டெயில்டாக பார்த்துருவோம். அதை பார்த்தீங்கன்னா இது வந்து ஆஃபில் இருக்குது. இப்போ நம்ம வந்து ஆன் பண்ணிக்கலாம். இந்த NCV அப்படின்ற ஆப்ஷனில் நம்ம வச்சுட்டு இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதில் ஃபேஸு எதில் நியூட்ரல் போகுது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதே சேம் டைம் பார்த்தீங்கன்னா இதில் ஒயர் ஏதாவது கட் ஆயிருக்கா அப்படின்றது செக் பண்ண போகிறோம். இது பார்த்தீங்கன்னா நியூட்ரல் ஒயர். ஓகேங்களா? அதனால் எந்த வித கண்டினியூட்டியும் வரல. இது பார்த்தீங்கன்னா ஃபேஸ். இப்போ நமக்கு ஒரு பீப் சவுண்டோடைய வருது. இது பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா இடத்துலையும் வந்து நம்ம ஃபேஸ் இருக்கா அப்படின்றத அப்படியே செக் பண்ணிக்கலாம். அடுத்த மோடு பார்த்தீங்கன்னா 400 வோல்ட்லேருந்து 600 வோல்ட்டு நம்ம செக் பண்ணுற பொறுத்து. இப்போ வந்து சிங்கிள் ஃபேஸ் தான் செக் பண்ண போகிறோம். அதனால் பார்த்தீங்கன்னா AC வோல்டேஜ் இந்த DC வோல்டேஜில் வச்சுட்டு இதில் ஃபங்க்ஷன் பட்டன் இருக்குது பாருங்கள். இதில் க்ளோஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும் DC அப்படின்னு போட்டிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா DC அப்படின்னு போட்டிருக்கோம். இந்த ஃபங்க்ஷன் பட்டன் அழுத்தும் போது நமக்கு வந்து AC அப்படின்ற லைன் வந்து எரியும். அப்போ நமக்கு வந்து இதை வச்சுட்டு அதை பார்த்தீங்கன்னா இண்டிகேஷன் வந்து காட்டும். ஓகேங்களா? நம்ம ப்ரோப் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா காமன், இது பார்த்தீங்கன்னா பவர் சப்ளைக்கான பின். ஓகே, நம்ம கொடுத்துட்டு இது பார்த்தீங்கன்னா இதில் வந்து சப்ளை இருக்குது. ஓகேங்களா? நான் இதில் வந்து அப்படியே லைவாக செக் பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 218 வோல்டேஜ் வந்து காட்டுது. அது ஆக்சுவலாக சொல்லியிருப்பேன் இந்த ஹோல்டு பட்டன் எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த மாதிரி வோல்டேஜை அப்படியே இந்த ஹோல்டு பட்டன் அழுத்திட்டோம்னா பார்த்தீங்கன்னா இந்த வோல்டேஜ் அப்படியே தான் இருக்கும். நம்ம இந்த ப்ரோப் எடுத்துட்டாலும் நம்ம வந்து இதை பார்த்துக்க முடியும். மறுபடியும் இதை அழுத்தினோம்னா அது வந்து நமக்கு வந்து ரிலீவ் ஆகிடும். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா இதிலே வந்து DC இந்த ஃபங்க்ஷனை அழுத்தும் போது பார்த்தீங்கன்னா நமக்கு DC சப்ளையாகவும் நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா AC ஆர்ம்ஸ் வந்து செக் பண்ண போகிறோம். ஓகே, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ப்ரோப்பை வந்து அவுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லைனை வந்து பிரித்து வச்சிருக்கோம். ஓகேவா? இந்த இடத்துல பிரித்து வச்சிருக்கோம். மல்டிமீட்டரில் பார்த்தீங்கன்னா நான் வந்து AC ஆம்ஸ் செக் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இதில் ஒரு லைன் போயிட்டுருக்கு, இதில் ஒரு லைன் போயிட்டுருக்கு. பல்ப் வந்து எரிஞ்சிட்டு இருக்கு. அதை பார்த்தீங்கன்னா ஒரு 9 hours பல்ப் வந்து எரிஞ்சிட்டு இருக்கு. நம்ம இந்த லைனில் கொடுத்து செக் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ வருதுன்னு. 42. ஓகேங்களா? அதை பார்த்தீங்கன்னா 0.42 ஆம்ஸ் தான் வந்து எடுக்குது. ஓகேங்களா? 42 ஆம்ஸ் கிடையாது, 00. ஓகேங்களா? 0.40 ஆம்ஸ் 42 ஆம்ஸ் தான் வந்து எடுக்குது. மில்லி ஆம்பியர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ இதில் பாருங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரலோட லைனு. இந்த நியூட்ரல் லைன்லையும் பார்த்தீங்கன்னா 41 அப்படின்னு காட்டுது.
இது ஓகே தான், ஆல்மோஸ்ட் வந்து கரெக்டாக தான் இருக்குது. சப்போஸ் இதில் ஏதாவது வேரி ஆகுது அப்படின்னா நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம், ஃபேஸ் ஒரு இடத்துலையும் நியூட்ரல் ஒரு இடத்துலையும் எடுக்குது அப்படின்றத. இப்போ நம்ம இதிலே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு இதில் வந்து பல்ப் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிவிடுவோம். இது பார்த்தீங்கன்னா ஒரு 18 வாட்ஸ் எல்இடி பல்பு, ஓகேங்களா. 18 வாட்ஸ் எல்இடி பல்ப் வந்து எவ்வளோ எடுக்குது அப்படின்னு பார்க்கலாம். இது பற்றி ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 9 வாட்ஸ் போட்டிருந்தோம், ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து 18 வாட்ஸ் பல்ப் மாற்றிட்டேன். இது வந்து இப்போ இது எவ்வளோ மில்லி ஆம்பியர் எடுக்குதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா 0.84 மில்லி ஆம்பியர் வந்து எடுக்குது, ஓகேங்களா. இது வந்து ஃபேஸ் ஆம்ஸ், ஓகேங்களா. இப்போ நியூட்ரல் ஆம்ஸ் பார்க்கலாம். நியூட்ரல் ஆம்ஸ் பார்த்தீங்கன்னா 80, ஓகேங்களா. எவ்வளோ டிஃப்ரெண்ட் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு 1லேருந்து 2 ஆம்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் இருக்குது, ஓகேங்களா. அவ்வளோதான். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஒயரில் லாஸ் இருக்கலாம், ஓகேங்களா. அதனால வந்து நம்ம கரெக்டாக இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது, கரெக்டாக தான் இருக்குது, ஓகேங்களா. நம்ம இந்த இடத்துல அவங்க கொடுத்துருப்பாங்க, இந்த ப்ளஸ் சிம்பிள் கொடுத்துருப்பாங்க, 2 ப்ளஸ் சிம்பிள், அதுக்கு நேராக நம்ம வச்சு பார்க்கணும், ஓகேங்களா. 80 ஆம்ஸ் வந்து நமக்கு எடுக்குது. இது மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏசி ஆம்ஸ் வந்து செக் பண்ணணும், ஓகேங்களா. இதில் அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டயோடு மோடு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடம் தெரியும், நம்ம வந்து பவர் சப்ளை டிஸ்கனெக்ட் பண்ணி எடுத்து வச்சிடறேன். மோஸ்ட் ஆஃப் நம்ம பயன்படுத்தக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த என்சிவி ஆப்ஷன் யூஸ் பண்ணுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா 440 வோல்ட்டில் செக் பண்ணுறோம் இல்லையா, 2 வோல்ட்டு 2 ஏசி வோல்டேஜ் செக் பண்ண பாருங்க. அந்த டைமில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 400 வோல்ட்டில் வச்சுட்டு 400 to 600 வோல்ட்டில் வச்சுட்டு செக் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்மியாக தான் செக் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த டிசி வோல்டேஜ் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதில் போயிட்டு நம்ம ஃபங்க்ஷன் மட்டும் ஏசியில் மாற்றிட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம். இல்லை டிசி வேணாலும் நம்ம அதில் செக் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா டயோடு மோடு. இந்த டயோடு மோடில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக நம்ம ஷார்ட்டாக முடிச்சலாம், ஓகேங்களா. இந்த டயோடு மோடில் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் இருக்குது, ஓகேங்களா. ஒன்று வந்து கண்டினியூட்டி மோடு பாருங்கள், நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ட் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், அதாவது ஓம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா. இங்கே பாருங்கள், இது மாதிரி செக் பண்ணும்போது இந்த ஓம்ஸ் வந்து வரும். இந்த ஓம்ஸ் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெசிஸ்டன்ஸ் செக் பண்ணுறதுக்காக. இது பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டர், ஓகேங்களா. இந்த ரெசிஸ்டரை செக் பண்ணுறதுக்காக வரும். இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 1K ரெசிஸ்டன்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். இல்லை 3K ரெசிஸ்டன்ஸ் இது, ஓகே. 3K ரெசிஸ்டன்ஸு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதில் நம்ம 2 ரெசிஸ்டன்ஸை ஜாயின் பண்ணி செக் பண்ணுவோமா, ஓகே. நம்ம இதில் ஒரு ஆப்ஷன், இதில் ஒரு ஆப்ஷன் வச்சுக்கலாம். இப்போது இந்த ரெசிஸ்டன்ஸையும் டச் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா 6.62 ஆம்பியர், சாரி ஓம்ஸ், ஓகேங்களா. மெகா ஓம்ஸ் வரைக்கும் செக் பண்ணிக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இது ஆட்டோமேட்டிக் தான். நீங்கள் எது வச்சாலும் சரி அந்த ரேஞ்சுக்கு அது வந்து காட்டிகிட்டே இருக்கும். 3.3 ஓம்ஸ், ஓகேங்களா. சாரி 3K இது வந்து ரெசிஸ்டன்ஸ் இது, ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு ஆப்ஷன். அடுத்து பார்த்தீங்கன்னா டயோடு மோடு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து டயோடு. இதில் பார்த்தீங்கன்னா ஆனோடு கேத்தோடு அப்படின்னு இருக்கும். மைனஸ் பாயிண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் கிரவுண்டு, இது வந்து பாசிட்டிவ், ஓகேங்களா. இப்போ நம்ம அப்படியே ப்ரோப் இப்படி செக் பண்ணோம்னா நமக்கு இதில் அப்படியே வேல்யூ காட்டும். பார்த்தீங்கன்னா 500 சில்லரை காட்டும். ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா வேல்யூபிளானது. சப்போஸ் இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏதாவது பர்ன் ஆகி இருந்தது அப்படின்னா நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா வராது, ஓகேங்களா. ஷார்ட் ஆகிருக்கும், அந்த மாதிரி பீப் சவுண்ட் வரும், ஓகேங்களா. இப்போ இது வந்து ஓகே அப்படின்ட்டு நம்ம வச்சுக்கலாம். இப்போ அடுத்து இதிலே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கண்டினியூட்டி மோடு இருக்குது, பஸர் மோடு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பஸர் மோடுக்கு என்னென்னா இதை வச்சுட்டு இங்கே பாருங்கள், இது டச் பண்ணும்போது பீப் சவுண்ட் கொடுக்குதா, இது வந்து பஸர் மோடு. மோஸ்ட் ஆஃப் நமக்கு வந்து ரேராக அதிகமாக தேவைப்படுறது இந்த ஃபங்க்ஷன் தான், ஓகேங்களா. அவ்வளோதாங்க, இந்த 3 ஃபங்க்ஷன் வந்து இதில் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டர், ஓகேங்களா. இது வந்து கெப்பாசிட்டர். இது பார்த்தீங்கன்னா ஆட்டோ அப்படியே எடுத்துக்கும் கெப்பாசிட்டரோட ரேஞ்சை. நம்ம ஏதாவது ஒரு சும்மா ஒரு கெப்பாசிட்டர் செக் பண்ணி பார்க்கலாமா. இது பார்த்தீங்கன்னா ஒரு 1000 UF உள்ள கெப்பாசிட்டர், ஓகேங்களா. 50 வோல்ட்டு 1000 UF உள்ள கெப்பாசிட்டர். நம்ம இதை செக் பண்ணி பார்க்கலாம். இது வந்து கிரவுண்டு, ஓகேவா. இது கிரவுண்ட், இது பாசிட்டிவ், ஓகேங்களா. இப்போ இந்த கெப்பாசிட்டரோட வேல்யூ வந்து காட்டுது பாருங்க. அதை பார்த்தா 1000 UF இது பார்த்தீங்கன்னா 860 MFD இருக்குது, ஓகேங்களா. இங்கே பாருங்கள் UF, ஓகேங்களா. 1000 அது ஆல்ரவுண்டு பார்த்தீங்கன்னா நமக்கு மோஸ்ட் ஆஃப் க்ளோஸ் அப்பாக காட்டும், ஓகேங்களா. அதாவது அக்யூரேட்டாக காட்டும் அப்படின்றது கிடையாது, ஓகேங்களா. இங்கே பாருங்கள், இப்போ நமக்கு இதனோட வேல்யூ வந்து மென்ஷன் பண்ணுது பாருங்கள், 5857 காட்டுச்சுங்களா. இப்போ நம்ம வேறு ஒரு கெப்பாசிட்டர் செக் பண்ணிக்கலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கெப்பாசிட்டி வந்து நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா 470 UF ஓகேங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பக்கம் பிளாக் இந்த பக்கம் பாசிட்டிவ் வச்சு கொடுத்து செக் பண்ணுவோம். கொஞ்சம் டைம் எடுக்கும் ஓகேங்களா, ஏன்னா செக் பண்ணோம்ல. ஓகே இப்போ பாருங்கள் 459 ஓகேங்களா. அரௌண்டு பார்த்தீங்கன்னா 470, அது வந்து 450 கிட்ட 59 கிட்ட அது வந்து காட்டுது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கரெக்டான வேல்யூ தான். இந்த கெப்பாசிட்டி வந்து நல்லா இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நமக்கு இது வந்து நிறைய இடத்துல யூஸ் ஆகும் ஓகேங்களா. மோஸ்ட்டாக நமக்கு வந்து அதிகமாக பயன்படக்கூடியது பார்த்தீங்கன்னா இந்த கெப்பாசிட்டி செக் பண்ணுறதும், டயோட் மோட் செக் பண்ணுறது, ஏசி வோல்டேஜ், ஏசி ஆம்ஸு, இந்த லைன் ஃபுல்லாகவே வந்து நமக்கு தேவைப்படும். அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த மல்டிமீட்டர் வந்து நல்லா இருக்குது அப்படின்றத உங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், இது வந்து அந்த ஹோல்டு பட்டன் இருக்குது. இதை ஹோல்டு பண்ணி வச்சோன்னா நமக்கு அதில் என்ன ஆப்ஷன் இருக்குது அப்படின்றதையும் நம்ம வந்து பார்த்துக்கலாம். கெப்பாசிட்டி இது வந்து கெப்பாசிட்டி, இது டயோடு, அந்த ஓம்ஸு எல்லாமே. இது வந்து ஏசி வோல்டேஜ் அண்ட் டிசி வோல்டேஜ், ஆம்ஸு. இது வந்து பார்த்தீங்கன்னா 600 வோல்டேஜ். அதாவது பார்த்தீங்கன்னா அந்த ஆம்ஸ் பார்த்தீங்கன்னா அதிகமாக வரும் இல்லையா, 400 ஆம்ஸ்லேருந்து ஒரு 600 ஆம்ஸ் கிட்ட வரும். ஹெவியாக வரக்கூடிய இதில் வந்து அதை செக் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா என்சிசி, என்சிவி ஓகேவா. நம்ம அடிக்கடிக்கு அதே வருது. இப்படி எடுத்து போனோம்னா நமக்கு வந்து இதில் வோல்டேஜ் இருக்குது, லைன் இருக்குது, லைன் கட் ஆகிடுச்சு அப்படின்றத ஈஸியாக வந்து நம்ம பார்த்துக்கலாம். அதுக்காக அது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஆஃப், அவ்வளோதான். இந்த மல்டிமீட்டரில் பார்த்தீங்கன்னா நம்ம வேறு எதுவும் சொல்கிற அளவுக்கு. அடுத்து பார்த்துங்க, முக்கியமானதை மறந்துருப்பாங்க. இதில் வந்து டார்ச் லைட் இருக்குது, இதை சொல்ல மறந்துட்டேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த பல்ப் பாருங்கள், நம்ம இதை லாங் ப்ரெஸ் பண்ணோம்னா, இது ஏதாவது ஒரு ஆப்ஷனில் வச்சுட்டு இந்த பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணோம்னா நமக்கு இந்த டார்ச் வந்து ஆன் ஆகிடும். இது தெரியும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் நைட்டில் செக் பண்ணி பார்த்தேன், ஓரளவுக்கு நல்லாவே தான் இருக்குது ஓகேங்களா. இது வந்து ரெண்டுக்காக, அதாவது பார்த்தீங்கன்னா இந்த லைட்டுக்காகவும் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பிளே லைட்டுக்காகவும் ஓகேங்களா. இது மாதிரி 2 ஆப்ஷனுக்காகவும் பயன்படுது. நம்ம ஆஃப் வச்சுட்டோம்னா இதில் எந்த பொசிஷனுமே ஒர்க் பண்ணாது ஓகேங்களா. மற்றபடி நமக்கு இது வந்து நல்லா இருக்குது. வேணுன்றவங்க ஒரு 1200 தான். கண்டிப்பாக இந்த மல்டிமீட்டரை வாங்கி வச்சுக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒர்க் பண்ணுற 6 மந்த்து 1 இயர் தெரியல வாரண்ட்டி, ரொம்ப நல்லா இருக்குது ஓகேங்களா. வேணுன்றவங்க வாங்கிக்கோங்க. லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க லிங்க்கை டச் பண்ணி இப்போ வாங்கிக்கோங்க. இதனுடைய பில்ட் குவாலிட்டி எப்படி கேட்டிங்கன்னா, எப்படி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்லா ஸ்ட்ராங்காக ரெக்கார்டாக தான் இருக்குது ஓகேங்களா. நல்லா ஹார்ட் பிளாஸ்டிக் தான் பண்ணியிருக்காங்க. ரொம்ப லைட் வெயிட்டு, பாக்கெட்லேயே வச்சுக்கலாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா தெரியும், என்னுடைய பார்த்தீங்கன்னா என் கை லெவல் தான் இருக்குது, என்னுடைய கை நீட்டுக்கு தான் இருக்குது. நம்ம பாக்கெட்லேயே வந்து நம்ம இதை ஈஸியாக வச்சு கேரி பண்ணிட்டு போகலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, நல்லா தான் இருக்குது. நான் இது தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். சரி உங்கள்கிட்ட காட்டணுமேனு சொல்லிட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணி எடுத்தாந்து உங்கள்கிட்ட காட்டுறதுக்கு வந்தோம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். நீங்கள் இன்னும் வீடியோவை லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனையும் தட்டி விடுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கெல்லாம் வரும். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அந்த மாதிரி மல்டிமீட்டர் யாராவது வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. மல்டிமீட்டர் உண்மையிலே நல்லா இருக்குது. அதை பற்றி தான் யூசர் ரிவ்யூ அப்படின்றது. என்னோட ரிவ்யூ உங்களுக்கு நல்லாவே தெரியும். கண்டிப்பாக நான் ஒரு பொருள் நல்லா இருந்தால் மட்டும்தான் அதை பற்றி சொல்லுவேன், இல்லைன்னா அதை பற்றி நம்ம சொல்லக்கூடிய அவசியமே நமக்கு கிடையாது ஓகேங்களா. ஏன்னா நீங்கள் வாங்கி நான் வாங்கி வேஸ்ட் ஆனால் பரவாயில்ல, நீங்களும் வாங்கி வேஸ்ட்டாக கூடாது இல்லையா. நம்ம 3000 4000 5000 போட்டு நம்மளால வாங்க முடியாது. ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா 500லேருந்து இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஆப்ஷனும் அதில் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இதில் பார்த்தீங்கன்னா கிளாம் மீட்டர் மட்டும் வேணும் அப்படின்னா கிளாம் மீட்டர் வாங்கிக்கலாம் நீங்கள். ஆனால் கிளாம் மீட்டர் தவிர இந்த கெப்பாசிட்டி வந்து டெஸ்டிங் வந்து எதுலையுமே இருக்காது. ஆக்சுவலாக இதில் இருக்குது ஓகேங்களா. அதனால தான் மெயினாக நான் இதை வாங்கினேன். நம்ம வந்து எலக்ட்ரானிக்ஸ் வந்து சர்வீஸ் பண்ணும்போது இந்த கெப்பாசிட்டர் லைன் வந்து தேவைப்படும். ஏன்னா கெப்பாசிட்டியோட வேல்யூ நம்ம வந்து செக் பண்ணணும். அப்போ நல்லா இருந்தால் தான் ஃபில்ட்ரேஷன் நல்லாயிருக்கும். அதனால பார்த்தீங்கன்னா அந்த சிஸ்டமும் பார்த்தீங்கன்னா நல்லா ஒர்க் பண்ணும். அதனால தான். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவை சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய் பாய்.